இபிஎஸ்க்கு தேசிய நெடுஞ்சாலையில் ரோடு ஷோ நடத்துவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், பரமத்தி, வேலூர் போன்ற பகுதிகளில் நாளை அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கேட்டிருந்தால், மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தேசிய நெடுஞ்சாலையில், மாநில நெடுஞ்சாலையில் ரோடு ஷோ நடத்துவது, பிரச்சாரம் செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இவர் வேறு இடம் தேடுகிறார். உண்மையிலே ஒரு அரசியல் கட்சியும் உங்களுக்கு செல்வாக்கு இருந்தால் கிராம சாலையில் சென்று ஒரு 10 ஏக்கரை இடம் எடுத்து அங்கே மக்களை வரவழைத்து உங்களுடைய கருத்துக்களை இந்த மக்களுக்காக நீங்கள் உங்களுக்காக அவர்கள் சொத்தை எழுதி கொடுப்பது, தானம் கொடுப்பது, உயில் கொடுப்பது, ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களை நீங்கள் தானம் செய்யலாம், எழுதி கொடுக்கலாம், சொந்த பணத்தில் பிரியாணி போடலாம். அவனும் போடுறது இல்லை. குடிக்க தண்ணியே கொடுக்கல விஜய். 3000 கோடி 4000 கோடி சொத்து வச்சுக்கிறாரு. ஒரு தண்ணி, ஒரு பிஸ்கட்டு. சாதாரணமாக எந்த ஒரு சின்ன ப்ரெஸ் மீட்டில் கூட ஒரு காஃபி டீலாம் கொடுப்பாங்க ஒரு ப்ரெஸ்ஸில் வரவங்களுக்கு. அவங்க அவங்கள சொல்லி நூற்றுக்கணக்கான பேர் சாப்பிடுவாங்க. மக்கள் ஒரு அன்னதானம் பண்ணலாம்ல. எதுவுமே பண்ணாமல் இப்போ என்ன தேசிய நெடுஞ்சாலை அங்கங்கே மறிச்சிருது. பாண்டிச்சேரிக்கு வர கடலூர் நெடுஞ்சாலை, விழுப்புரம் இந்த பக்கத்தில் இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டில் விழுப்புரத்தில் கொடுக்குறது ஃபுல்லாக மறிச்சிருது. உண்மையிலே அப்பாவி பொதுமக்கள் அன்னைக்கு போய் ஏதோ ஒரு ஜீவனம் பண்ணுறோம், பஸ்ஸு போக முடியாமல் வர முடியாமல் இருக்குது. உங்களுக்கு தகுதி இருந்தால், எந்த ஒரு கட்சிக்கும் தகுதி இருந்தால், சொந்த உறுப்பினர்கள் இருந்தால், லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கூட ஒரு ஏரி, குளம், கொட்டை அது மாதிரி காலியாக இருக்கிறதுல ஏதாவது வர வச்சு நீங்கள் அழகாக நல்லா மீட்டிங் போட்டுக்கலாம். அதை விட்டுட்டு போய் உங்களுக்கு கூட்டம் இல்லாததுக்காக ரோட்டில் போகிறவங்கலாம் மடக்கி அந்த பக்கம் ஆடு மாடு மடக்கி வச்சு இது மாதிரி கொண்டு போட்டுறீங்க. இனிமேல் எங்கேயும் நடக்கக்கூடாது. மதுரை உயர்நீதிமன்றத்திற்கு, பாண்டிச்சேரிக்கு எங்கேயும் பாராட்டுக்கள். இந்த நிலையை தொடர்ந்து நீடிக்கணும். பிரச்சாரம் பண்ணுறதை ஆன்லைன்லேயே பண்ணலாம். நீங்கள் செய்கிறத சொத்துக்களை பாதி அரசியல்வாதிகளாம் 80% சொத்துக்களை மக்களுக்கு எழுதி கொடுத்துடலாம். என்ன வச்சுன்னு ஒரு 20 வருஷத்தில் பல்லாயிரம் கோடி எப்படி சம்பாதிக்க முடியுதுங்களா? நீங்கள் எப்படி சம்பாதிச்சு ஒரு புக்கை வெளியிடுங்க தயவு செஞ்சு. மீட்டிங்கில் போய் என்ன சொல்ல போகிறீங்க? எப்படி இத்தனை கோடி, ஆண்டுக்காண்டு பல கோடி, துறைமுருகெல்லாம் பல்லாயிரம் கோடி வச்சுருக்குன்றாங்க. அது மாதிரி இப்போ ஏடிஎம்கே, டிஎம்கேல எப்படி இத்தனை ஆயிரம் கோடி வருது? அதை நீங்கள் ஒரு புஸ்தகமாக வெளியிட்டீங்கன்னா மற்றவங்களுக்கு எங்களை வேலை இருக்கிறவங்களுக்கும் உதவியாக இருக்கும். இபிஎஸ்க்கு நெடுஞ்சாலையில் அனுமதி மறுப்பு. கருத்து தெரிவிங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.